ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ்லேயே நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நம்ம இன்றைக்கி எந்த மாதிரி வீடியோ போட போகிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம சேனலில் போடாத ஒரு வீடியோன்னு கூட சொல்லலாம். இந்த வீடியோவில் என்னை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் வியூஸே போக மாட்டேங்குது. என்னன்னே தெரியல. நானும் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து தான் போடுறேன். நம்ம வந்து பெரிய அளவில் நமக்கு வெற்றி கிடைக்கலைனாலும் பரவாயில்ல. நமக்கு கொஞ்சமாக ஒரு 1000 வியூஸ் ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா, அந்த வீடியோ எடுத்து அதை கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி அதை நம்ம போடுறோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு 1000 வியூஸ் போணுச்சுன்னா தான் நமக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. வியூஸே போகலைன்னா ரொம்பவே கஷ்டமாகவே இருக்குது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஸோ நான் ஸ்டார்டிங்கில் நான் எப்படி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நம்ம சங்கீதா வினோத் கப்புல் இருக்காங்க இல்லையா, அவங்க பற்றி தான். அதாவது என்னோடய இன்ஸ்பிரேஷன் அவங்க தான் சொல்லலாம். நான் வந்து ஸ்டார்டிங்கில் அவங்க வீடியோ வந்து நிறையா பார்ப்பேன். அவங்கள வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அவங்க வந்து நல்லா வீடியோஸ் பண்ணுவாங்க. மற்றவங்கள மாதிரி வந்து ஆடம்பரமாக இல்லாமல் அவங்க வந்து நல்லா சிம்பிளாக வீடியோ எடுத்து போட்டாலுமே ஆனால் சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அவங்க வீடியோ எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அவங்கள பார்த்து தான் நான் யூடியூபே ஸ்டார்ட் பண்ணேன். யூடியூப் அவங்க எந்த அளவுக்கு வீடியோ போட்டுட்ருக்காங்களே, அப்போனா அவங்க எந்த அளவுக்கு வருமானம் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்மளும் இதே மாதிரி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் சப்போர்ட் இல்லை. நான் வீடியோ போட்டால் பின்னாடி சோசியல் மீடியாவில் வீடியோ போட்டோம்னா அவங்க வந்து எந்த மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க, அது எந்த மாதிரி விளைவுகள் வரும் அப்படிங்கிறத என் ஹஸ்பண்ட் வந்து சொன்னார். ஸோ அதை வந்து நான் சரின்ட்டு ஏற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபேஸ் காட்டினா தானே நமக்கு தப்பு. சரி நம்ம ஃபேஸ் காட்டாமல் ஃபஸ்ட்டு குக்கிங் சேனல் குக்கிங் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்டிங்கில் நான் யூடியூப் ஆரம்பித்ததே வந்து ஸ்டார்டிங்கில் குக்கிங் வீடியோ தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். குக்கிங் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன். அது வியூஸே போகல. ஆனால் நல்ல நல்ல ரெசிபிஸ் போட்டுக்கிட்டு இருந்தேன். வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400-500 வியூஸ் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே கஷ்டமாகவே இருந்துச்சு. அதே சமயம் எனக்கு ஃபேமிலி பேக்ரவுண்டில் சப்போர்ட் எதுவுமே இல்லை. எங்கள் அப்பா எங்கள் அம்மா வந்து சப்போர்ட் இல்லாமல் இன்றைக்கி லவ் மேரேஜ் பண்ணி எனக்கு 8 வருஷம் ஆகுது. எனக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணுக்கு வந்து இப்போ 8 வயசு ஆகுது. தம்பிக்கு வந்து 2 வயசு இப்போ ஆகுது. நாளைக்கு வந்து அவனுக்கு பர்த்டே. சரி நம்ம வந்து பாப்பாவுக்கு வந்து பர்த்டே ஒரு வயசுலேருந்தே நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணதை கொஞ்சம் ஓரளவுக்கு கிராண்டாக தான் செலிப்ரேட் பண்ணோம். அப்போ அதாவது பிறந்த நாள்னால் ஒரு கேக் வெட்டி 4 பேர்த்துக்கு சாப்பாடு போட்டாவே நமக்கு திருப்தியாக இருக்கும். அது ஒரு புண்ணியம் பண்ண மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். தம்பிக்கு கூட ஃபஸ்ட்டு பர்த்டே அந்த மாதிரி தான் பண்ணோம். இப்போ செகண்ட் பர்த்டே வந்து இப்போ ரொம்பவே இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து ரெண்டல் ஹவுஸ் தான். நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் இருந்தோம். அந்த வீட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி ஒரு 2 மாதம் ஆகுது. இந்த வீட்டில் வந்து நாங்கள் இருக்கிறது ரீசன் பார்த்திங்கன்னா, பாப்பா வந்து ஸ்கூல் போயிட்டுருக்கா. இங்கே பக்கத்தில் ஒரு ஸ்கூல் போயிட்டுருக்கா. அதனால் சரின்ட்டு நாங்கள் இங்கே இருக்கோம். இந்த ஒரு 2 மாதம் இந்த வீட்டில் இருந்துட்டு இன்னொரு 2 மாதம் கழித்து மே மாதம் எங்கள் ஊரில் வந்து சொந்த ஊர் வந்து ஆத்தூர். எங்கள் மாமியார் ஊர் வந்து ஆத்தூர். எங்கள் வீட்டுக்காரரோட ஊர் வந்து ஆத்தூர். எங்களுக்கு அங்கே வந்து காடு தோட்டம் வீடு எல்லாமே இருக்குது. பட் இருந்தாலும் நாங்கள் இங்கே வந்து பொழப்பு நடத்துகிறோம் அப்படின்னா அதுக்கு ரீசன் என்னென்னா, என் ஹஸ்பண்ட் வந்து டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்ருக்காரு. நான் வந்து இங்கே நானும் காலேஜ் போயிட்டுருந்தேன். நான் வந்து பிஜிடிஆர்பி படிச்சிட்ருக்கேன். நான் என்ன படிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் எம்ஏ எம்எட் படிச்சிருக்கேன். இப்போ பிஜிடிஆர்பி கிளாஸ் ஜாயின் பண்ணி இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாத என் ஹஸ்பண்ட் படிச்சுக்கிட்டு வேலைக்கு போயிட்டு ஒரு ஆள் வேலைக்கு போயிட்டு அந்த வருமானத்தை வச்சு செலவு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ நம்ம ஏதாவது குழந்தைங்கள பையனை வச்சுக்கிட்டு நம்மளால் வேலைக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு 6 மாதம் இருக்கிறப்ப கிட்டத்தட்ட அவனுக்கு ஒரு 6 மாதம் இருக்கிறப்ப நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அதில் நான் குக்கிங் வீடியோ தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். நான் எப்படி அந்த வீடியோவில் மேக் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரணமாக ஒரு 300 ரூபா ட்ரைபோர்டு ஸ்டார்டிங்கில் வாங்கினேன். அந்த ட்ரைபோர்டில் வச்சு தான் நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதாவது இந்த வீடியோவில் நான் எப்படி மேக் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, நான் நைட்டு தம்பியெல்லாம் தூங்கினதுக்கப்புறம் பாப்பாலாம் தூங்கினதுக்கப்புறம் நைட்டு 2 மணி இருக்கும். 1 மணி 2 மணிக்கு அவங்க தூங்கினதுக்கப்புறம் தான் இந்த வீடியோவை மேக் பண்ணுவேன். நைட்டு பிள்ளைங்கள்லாம் தூங்கினதுக்கப்புறம் தான் நைட்டு வீடியோ எடுத்து அந்த வீடியோவை அன்றைக்கி அடுத்த நாள் வந்து மதியம் தான் அந்த வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணுவேன். ரொம்பவே கஷ்டமாகவே இருந்துச்சு. ஒன்று வீடியோ எடுக்கிறதுக்கு யாராவது சப்போர்ட் இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஃபேமிலியை பார்த்துக்கிறதுக்கு சப்போர்ட் இருக்கணும். எதுவுமே இல்லைன்னா நானே தனியாக வீடியோ எடுத்து அந்த வீடியோவை எப்படி எடிட் பண்ணுறது, அதுக்கு எப்படி கண்டென்ட் கொடுக்குறது, எப்படி தம்ப்லைன் செட் பண்ணுறது அப்படிங்கிறது
ரொம்பவே கஷ்டம்தான். ஏன்னா நான் இந்த யூடியூப் பொறுத்தளவுக்கு நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் யூடியூப் பொறுத்தளவுக்கு. என்ன மாதிரி வேலைக்கு போக முடியாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கண்டிப்பாக நீங்களே யூடியூப் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாவே ஸ்டார்டிங்கில் ஓரளவுக்கு நீங்கள் வியூஸ் போகலினாலுமே பின்னாடி கண்டிப்பாக நம்ம போடுற எஃபெக்ட்டுக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக யூடியூப் வந்து வேலைக்கு போகாமையே வீட்டில் இருந்துக்கிட்டு சம்பாதிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் ஸ்டார்டிங்கில் குக்கிங் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன். அது வந்து ஃபேஸ் காட்டாமல் தான் போட்டுக்கிட்டு இருந்தேன், ரெசிபிஸ் தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். அது ரொம்பவே செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிட்டேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட் ஒரு ஆள் வேலைக்கு போயிட்டு குக்கிங் வீடியோ போடணும் அப்படின்னா அது இதுன்னு வாங்கி செலவாகுதுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே சேஞ்ச் பண்ண டிப்ஸ் வீடியோவும் மாற்றினேன். எப்படி பழைய பொருளெல்லாம் எப்படி ரீயூஸ் பண்ணுறது, அதாவது இப்போ ஒரு ஜூஸ் பாட்டில் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ஜூஸ் பாட்டிலை வச்சு நம்ம எந்த மாதிரி ஐடியாஸை ட்ரை பண்ணலாம், அதே மாதிரி வேஸ்ட்டான அந்த ஜூஸ் பாட்டில் மூடியெல்லாம் இருக்கு இல்லையா, அதை வச்சு எப்படியெல்லாம் வீடியோ போடலாம், எப்படி ரீயூஸ் பண்ணலாம், நம்ம கிச்சன் டிப்ஸ் ஒவ்வொரு டிப்ஸும் சொல்லலாம் அப்படின்னு வீடியோ வந்து யோசித்து வீடியோ போட ஆரம்பித்தேன். அது எனக்கு நல்லாவே வியூஸ் போச்சு, சூப்பராக வியூஸ் போச்சுன்னு கூட சொல்லலாம். எனக்கு இப்போ நான் வீடியோவில் கூட இப்போ சொல்லியிருப்பேன், நான் இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டில் இருந்தேன்னு சொல்லியிருப்பேன் இல்லையா, அந்த வீட்டோட போச்சு. நான் இந்த வீட்டுக்கு வந்த புதுசுலேருந்து நான் குக்கிங் வீடியோ போடுறதில்ல, vlog வீடியோ போடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். vlog வீடியோ வியூஸே போகலைங்க, என்னன்னே தெரியல, வியூஸே போகல. ஆனால் சூப்பரான கண்டென்ட்டு, நல்ல வீடியோ நல்லா மேக் பண்ணி தான் போட்டிருந்தேன். ஆனால் வியூஸே போகல, என்னன்னு தெரியல. சரி நம்ம மறுபடியும் பழையபடி இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் மானிட்டேஷன் ஆயிடுச்சு. இப்போ யூடியூப்பில் நீங்கள் வீடியோ போடுறீங்க அப்படின்னா நமக்கு வந்து 4000 மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸும் 4000 வாட்ச் ஹவர்ஸும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாவே போதும். நம்மளோட டார்கெட் வந்து ஒரு வருஷத்துக்கு நம்ம 365 நாளில் வந்து வாட்ச் ஹவர்ஸ் 4000 வாட்ச் ஹவர்ஸ் கொண்டு வரணும். அது வந்து ரொம்பவே கஷ்டங்க. நீங்கள் நல்லா எஃபெக்ட் போட்டு உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த 4000 ஹவர்ஸ் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 3-4 மாதத்துலேயே கொண்டு வந்துடலாம். என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸ் கொண்டு வரது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம். அதில் நான் வந்து நிறையா யூடியூப்பில் எப்படி எந்த மாதிரி வீடியோ போட்டால் எப்படி வியூஸ் போகும் அப்படிங்கிறது நான் நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ என்ன மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கண்டிப்பாக நீங்களும் ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி நீங்களும் வருமானம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா யூடியூப் வந்து ஒரு நல்ல இன்கம் கொடுக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி வீட்டில் இருந்துகிட்டே வீடியோ போடுங்க. ஸ்டார்டிங்கில் என்ன மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் சப்போர்ட் இல்லை, யூடியூப்பில் வீடியோ போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா ஒரு குக்கிங் வீடியோ ஆரம்பிங்க, குக்கிங் சேனல் வைங்க. ஸ்டார்டிங்கில் நீங்கள் குக் பண்ணுறதை மட்டும் எடுத்து போடுங்க. அதுக்கப்புறம் நல்லா வியூஸ் போக போக அப்படியே சேஞ்ச் பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் இப்போ நான் இந்த வீடியோ மேக் பண்ணதுக்கான காரணமே என் ஹஸ்பண்டு இந்த புது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தான் நான் வந்து ஃபுல்லாக விலாகே எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு காரணம் என்னென்னா எனக்கு வந்து அந்த வீட்டில் இருக்கிறப்ப எனக்கு வந்து டிசம்பர் மாதம் மானிட்டேஷன் அப்ளை ஆகிடுச்சு. அதாவது பணம் வரத்துக்கு நான் எலிஜிபிள் ஆகிட்டேன். ஆஃப் மானிட்டேஷன் சொல்லுவாங்க. 3000 வாட்ச் ஹவர்ஸ் இருந்தாவே நமக்கு மானிட்டேஷன் அப்ளை ஆயிரும். 3000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி எனக்கு வந்து மானிட்டேஷன் அப்ளை ஆயிடுச்சு. அது என் ஹஸ்பண்டுக்கிட்ட சொன்ன உடனே அவர் என்ன சொன்னார்னா, சரி ஓகே நமக்கு பணம் வரப்போகுது, இனிமேட்டு வீடியோ போடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். அதனால தான் இந்த புது வீட்டுக்கு வந்து இப்போ வீடியோ விலாகெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த வீடியோ போட்டதுக்கு காரணமே என் ஹஸ்பண்ட் வந்து பணம் வரப்போகுது அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தான் சரி ஓகே நீ வீடியோ போடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னதே. சரி என்ன பண்ணுறது, நமக்கு யாராவது சப்போர்ட் இருந்தாங்கன்னா பரவாயில்ல, நமக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் நமக்கு ஒரு இன்கம் வருது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். சோசியல் மீடியாவுக்குள்ளே வந்துட்டாவே நிறையா பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் வரும். அதை வந்து நம்ம எடுத்துக்கவே கூடாது, ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்கூடாது. மீடியாவுக்குள்ளே வந்துட்டாவே நிறையா பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் வரும், நெகட்டிவ் கமெண்ட்ஸுமே வரும். அதை வந்து நம்ம பெருசாகவே எடுத்துக்கக்கூடாது. நம்ம அப்படியே அந்த பாதையை கடந்து போயிட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் யூடியூப் பொறுத்தளவுக்கு நம்ம சம்பளம் வாங்க முடியும். ஸோ கண்டிப்பாக என்ன மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் யூடியூப் ரன் பண்ணி அதுலேயும் வருமானம் ஈட்டலாம். கண்டிப்பாக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி வீடியோ போடுங்க, நல்ல ஒரு வருமானம் வரும். இப்போ சங்கீதா வினோத் கப்புல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாவே ஒரு 3-4 வருஷமாகவே வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இந்தளவுக்கு வீடு கட்டினதுக்கு காரணம் அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ அவங்க அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு இன்றைக்கி இந்தளவுக்கு பெரிய வீடு கட்டியிருக்காங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வெற்றின்னு கூட சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக நம்ம நினச்சிருப்போம் இல்லையா, நான் வந்து இவங்கள மாதிரி ஆகணும், இவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா அது வந்து பொறாமை கிடையாது. நம்ம வந்து ஒரு சின்ன லெவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா படிப்படியாக முன்னேறணும்.
எடுத்தோடனே நம்ம பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னா யாராலையுமே முடியாது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஒரு நல்ல வீடு கட்டி நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக நான் என்னை பற்றின அடுத்தடுத்த அப்டேட் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், என்னை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஆதரவு என்றைக்குமே எனக்கு கண்டிப்பாக வேணும். ஏன்னா நான் ஒரு கஷ்டப்படுற பெண், எனக்கு ஆள் இல்லாதப்ப எனக்கு ஒரு சப்போர்ட் வேணும். அதுவுமே உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும். சேனலில் ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். அடுத்தடுத்து அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஏதாவது ஒரு சுயதொழில் ஆரம்பித்து அதுலேயும் பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ கூடிய சீக்கிரம் போடுறேன். பாருங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் என்னால் மேலுமே வளர முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின ஏதாவது ஒரு தகவல் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.